ஆய் நண்பர்களே, நம்ம சேனல் செங்கர் சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். உங்கள் செல்வத்துக்கான துணை நாங்கள். என் பெயர் நியு. நீங்கள் பார்க்கிறீர்கள் எம் சீரிஸ் 21 பாஸ் பார்ஷூர் வீடியோவை. இது PMS டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்காக நாங்கள் வீடியோக்கள் உருவாக்குகிறோம். நாம் இதுவரை 8 அத்தியாயங்களை கவர் செய்து விட்டோம். இன்று நாம் 9வது அத்தியாயம் பற்றி பேசப் போகிறோம். அதுதான் போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறை. இந்த அட்டவணையின் மூலம் அதை புரிந்து கொள்வோம். இந்த அத்தியாயத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை படிப்போம் என்பதை பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் படித்த பிறகு வாசகர் பின்வரும் விஷயங்களில் பரிச்சயமாக இருக்க வேண்டும். செட் லொகேஷன் முடிவுகளின் முக்கியத்துவம், போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் படிகள், முதலீட்டு கொள்கை அறிக்கை, IPS என்ற இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் தேவையும் அதன் கூறுகளும், ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் டாக்டிக்கல் செட் லொகேஷனுக்கு இடையிலான வித்தியாசம், போர்ட்போலியோவை மீண்டும் சமநிலைப்படுத்துவதின் ரீபேலன்சின் நன்மைகள் மற்றும் சிரமங்கள் ஆகியவை. ரீபேலன்சிங் என்றால் என்ன, அதன் நன்மைகள் மற்றும் சிரமங்கள் என்ன என்பதையும் இந்த அத்தியாயத்தில் நாம் படிப்போம். அப்படியென்றால் தொடங்கலாம். எலிம் சீரிஸ் 21 எலிமிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்கான 9வது அத்தியாயமான போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறை. முதலில் வருகிறது செட் லொகேஷன் முடிவுகளின் முக்கியத்துவம். ஒரு அசெட் அலோகேஷன் என்றால் என்ன, அது முக்கியமானது ஏன், ஒரு முதலீட்டு முடிவில் லொகேஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். பாருங்கள், நாம் ஒரு முதலீட்டாளரின் செல்வத்தை வெவ்வேறு வகையான அசெட் வகைகளில் முதலீடு செய்யும் போது இந்த செயல்முறையை நாம் அசெட் அலோகேஷன் என்று அழைக்கிறோம். அசெட் அலோகேஷன் என்பது ஒரே மாதிரியான பண்புகள், பண்பாட்டு அம்சங்கள் மற்றும் தொடர்புகளை கொண்ட பாதுகாப்புகளின் வரையறுக்கப்பட்ட தொகுப்பாகும். உதாரணமாக பாண்டுகள், ஈக்விட்டி, ரொக்கம் மற்றும் பிற கருவிகள். பாண்டுகள் எடுத்துக்கொண்டால் அவற்றை பல வகைகளாக பிரிக்கலாம். உதாரணமாக அரசு பாண்டுகள், கார்ப்பரேட் பாண்டுகள், ஜங்க் பாண்டுகள். ஈக்விட்டியும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் என்று பிரிக்கலாம். எப்போது நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் இந்த வகைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு கிளையண்டின் அல்லது முதலீட்டாளரின் செல்வமாக இருந்தாலும் அதை நாங்கள் வெவ்வேறு அசெட் வகைகளில் பகிர்ந்தளிக்கிறோம். அந்த அசெட் வகை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஈக்விட்டி, டெட், கமாடிட்டி அல்லது கரன்சி ஆகியவை இருக்கலாம். ஈக்விட்டியில் அது மேலும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் என்று பிரிக்கப்படலாம். குறைவான நிலையான வருமானம் உள்ள இடங்களில் அது பாண்ட்களில் முதலீடு செய்யலாம். கார்ப்பரேட் பாண்ட்களை வாங்கலாம், கிரெடிட் பாண்ட்களில் செல்லலாம், ட்ரெஷரி பாண்ட்களை வாங்கலாம், ஜங்க் பாண்ட்களில் செல்லலாம். இதை எல்டிங் பாண்ட்ஸ் என்றும் சொல்வார்கள். கமாடிட்டிகளில் உள்ள தங்கம் என்றால் அது புலியன்ஸ் வாங்கலாம். அதில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை அடங்கும். பேஸ் மெட்டல்களில் ஜந்திலெட், காப்பர், அலுமினியம் ஆகியவற்றிலும் இந்த முதலீடுகளை செய்யலாம். அப்படியென்றால் நாம் இந்த எல்லா சொத்துக்களிலும் அவருடைய செல்வத்தை பகிர்ந்து முதலீடு செய்யும் போது இதைத்தான் நாம் அசெட் அலோகேஷன் டிசிஷன் என்று சொல்கிறோம். இப்போது நாம் புரிந்து கொள்வோம் அசெட் அலோகேஷன் டிசிஷன் முதலீட்டு முடிவெடுப்பதில் ஏன் இவ்வளவு முக்கியம் என்று. பொதுவாக பார்த்தால் எல்லா சொத்து வகைகளும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வருமானம் தரும் என்று இல்லை. சில நேரங்களில் ஈக்விட்டிகள் அதிகமாக செயல்படும், சில நேரங்களில் தங்கம் உங்களுக்கு வருமானம் தரும், மற்றொரு நேரத்தில் பாண்டுகளில் அதிக நல்ல வருமானம் கிடைக்கும். இதையே ஒரு ஃபண்ட் மேனேஜரும் ஒரு போர்ட்போலியோ மேனேஜரும் கவனிக்க வேண்டும். அதனால்தான் அசெட் அலோகேஷன் இவ்வளவு முக்கியமானது. ஏனெனில் எந்த நேரத்தில் எந்த அசெட்டில் ஒரு கிளையண்டின் எவ்வளவு பணத்தை அலோகேட் செய்ய வேண்டும் என்பதே முக்கியம். இப்போது நாம் வெவ்வேறு அசெட் கிளாஸ்கள் மற்றும் செக்யூரிட்டிகளுக்கு இடையிலான தொடர்பை, கோரிலேஷன், புரிந்து கொள்வதை பற்றி பேசப் போகிறோம். பாருங்கள், கோரிலேஷன் என்றால் என்ன? இது இரண்டு செக்யூரிட்டிகள் அல்லது இரண்டு அசெட் கிளாஸ்கள் அல்லது வேறுபட்ட வேரியபிள்கள் இடையிலான உறவின் வலிமையும் திசையையும் அடக்கும். இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்பது -1 முதல் +1 வரை இருக்கும். ஒரு மதிப்பு -1 என்றால் அது முற்றிலும் எதிர்மறை தொடர்புடையது என்று அர்த்தம். +1 என்றால் அது முற்றிலும் நேர்மறை தொடர்புடையது, அதாவது இரண்டும் ஒரே திசையில் நகரும். எதிர்மறை தொடர்பு என்றால் ஒரு அசெட் கிளாஸ் மேலே போகும்போது மற்றொன்று கீழே போகும், அதாவது ஒன்று உங்களுக்கு வருமானம் தரும்போது மற்றொன்று இழப்பை தரலாம். அதனால்தான் எந்த ஒரு முதலீட்டு முடிவும் எடுக்கும் முன் இரண்டு அசெட் கிளாஸ்களுக்கு இடையிலான தொடர்பை, கோரிலேஷன், பார்க்கப்படுகிறது. ஃபண்ட் மேனேஜரும் போர்ட்போலியோ மேனேஜரும் அசெட் கிளாஸ்களுக்கு இடையிலான தொடர்பு அதிகமா குறைவா என்பதை பார்த்து அதன்படி போர்ட்போலியோவை உருவாக்குகிறார்கள். இந்த தொடர்பு என்பது ரிஸ்க் டைவர்சிபிகேஷன், ரிஸ்க் டைவர்சிபிகேஷன் செய்யும் போது மிகவும் முக்கியமான காரணி. நீங்கள் உங்கள் ரிஸ்கை குறைக்க விரும்பும் போது அந்த இடத்தில் இந்த தொடர்பு பார்க்கப்படுகிறது. போர்ட்போலியோ மற்றும் ரிஸ்கை குறைக்க வேண்டும் என்றால் ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் டைவர்சிபிகேஷன் செய்யும் நோக்கில் இந்த தொடர்பை பயன்படுத்துவார்கள். உதாரணமாக ஈக்விட்டி மற்றும் தங்கம், பொதுவாக இவை எதிர்மறை தொடர்புடையவை. ஈக்விட்டி மேலே போகும்போது தங்கம் அதிகம் செல்லாது, தங்கம் மேலே போகும்போது பொதுவாக ஈக்விட்டியில் குறைவான வருமானம் இருக்கும். அதனால் ஃபண்ட் மேனேஜர் அசெட் அலோகேஷன் முடிவுகளை எடுக்கும் போது போர்ட்போலியோ ரிஸ்கை குறைக்க இந்த தொடர்பை பயன்படுத்துவார்கள். வெவ்வேறு வகைகள், வெவ்வேறு அசெட் கிளாஸ்கள், வெவ்வேறு செக்யூரிட்டிகள் அல்லது வெவ்வேறு வேரியபிள்களில் முதலீடு செய்யும் முன் இந்த தொடர்பை கவனிப்பார்கள். மேலும் மிகுந்த சிக்கலான சூழ்நிலைகளில் இது ஒரு ஷாக் அப்சார்பர் போல செயல்படும். உதாரணமாக உங்கள் போர்ட்போலியோவில் அதிகம் ஈக்விட்டி வைத்திருக்கிறீர்கள், அதோடு சிறிது தங்கமும் வைத்திருக்கிறீர்கள். இவை எதிர்மறை தொடர்புடையவை.
அப்போது என்ன நடக்கும் என்றால், இக்குவிட்டியில் வருமானம் இல்லாத நேரத்தில் தங்கம் உங்களுக்கு வருமானம் தரும் வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்கள் முழு போர்ட்போலியோவில் வருமானம் அதிகமாக நெசில் போகாமல் பாதுகாக்க முடியும். இதற்காகவே இந்த தொடர்பு பார்க்கப்படுகிறது. இதற்கேற்ப ஃபண்ட் மேனேஜர்கள் போர்ட்போலியோவை வடிவமைக்கிறார்கள். ஆனால் இந்த தொடர்பு மற்றும் வருமானம் தொடர்பு எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் பார்த்ததை விட மாறுபடலாம். கடந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலவே எதிர்காலத்திலும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் இந்த தொடர்பு கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ மாறலாம், மாற்றமும் ஏற்படலாம். ஏனெனில் பொருளாதார சந்தை நிலைகள் மாறுவதால் ஒரு முதலீட்டாளர் இந்த காரியங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்த சொத்து ஒதுக்கீடு முடிவை எடுக்கும் போது வெறும் கடந்த கால தொடர்பு மேட்ரிக்ஸை பார்த்து மட்டும் முதலீட்டு முடிவை எடுக்கக்கூடாது. அவர் சரியான ஆலோசனையுடன் ஒரு போர்ட்போலியோ மேலாளருடன் பேசிக்கொண்டு தன்னுடைய போர்ட்போலியோவை சரியாக அமைக்க முடியும். போர்ட்போலியோவை வெறும் தொடர்பு மற்றும் தொடர்பு மேட்ரிக்ஸை பார்த்து மட்டும் வடிவமைக்க முடியாது. இப்போது போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் படிகள் பற்றி பேசலாம். ஒரு போர்ட்போலியோ மேலாளர் போர்ட்போலியோவை வடிவமைக்கும் போது அவர் பார்க்கும் படிகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்வோம். போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையில் எடுக்கப்படும் படிகள் இவை. இப்போது அவற்றை பற்றி விவாதிப்போம். போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் கூறுகள் திட்டமிடல், செயல்படுத்தல் மற்றும் பின்னூட்டம் ஆகியவை விவாதிக்கப்படுகின்றன. இதில் முதல் முக்கியமான புள்ளி, அதாவது போர்ட்போலியோ மேலாண்மையில் முதல் புள்ளி என்ன என்பது, அதாவது போர்ட்போலியோவுக்கான கொள்கை அறிக்கையை உருவாக்குவது முதலில் செய்ய வேண்டியது. முதலில் நீங்கள் ஒரு கொள்கை அறிக்கையை உருவாக்க வேண்டும். போர்ட்போலியோவில் இது ஒரு வகையில் உங்கள் ரோட்மேப் என்று கூறப்படுகிறது. இது முதலீட்டாளரின் அபாய சகிப்புத்தன்மையை மற்றும் முதலீட்டாளரின் முதலீட்டு நோக்கங்கள் மற்றும் இலக்குகளை காட்டுகிறது. முதலீட்டு கட்டுப்பாடுகள் என்னென்ன என்பதும் இது உங்களுக்கு தெரிவிக்கிறது. அதனால் முதலீட்டு கொள்கை அறிக்கை என்றால் என்ன என்பதை இது விளக்குகிறது. ஒரு வகையில் முதலீட்டாளரின் அபாயம் பற்றியும் உங்களுக்கு தெரிந்துவிடும். அங்கே முதலீட்டு நோக்கம் என்ன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலீட்டாளருக்கு என்ன வேண்டும் என்பதும் தெரிந்துவிட்டது. அவருக்கு அதிக வளர்ச்சி வேண்டும், அவருக்கு மூலதனத்தை பாதுகாக்க வேண்டும், அவருக்கு அதிக வளர்ச்சியில் முதலீடு செய்ய வேண்டும், அவருக்கு வழக்கமான வருமானம் வேண்டும். அவருடைய இலக்குகள் என்ன? குறுகிய கால இலக்குகள், நடுத்தர மற்றும் நீண்ட கால இலக்குகள் மற்றும் முதலீட்டு கட்டுப்பாடுகள் என்ன? எங்கே அவ்வாறு இருக்கிறது? அவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இருந்தால் அங்கு அவர் முதலீடு செய்ய முடியாது. ஏதேனும் திரவத்தன்மை, லிக்விடிட்டி குறைபாடு வந்துவிட்டால் இத்தகைய கட்டுப்பாடுகளை நாம் அடுத்த அதிகாரத்தில் படிப்போம். இதுதான் முதலாவது படி போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையில். இப்போது இரண்டாவது படியை பார்க்கலாம். இரண்டாவது படி என்பது தற்போதைய நிதிநிலையை ஆய்வு செய்வதும் எதிர்கால போக்குகளை கணிக்கவும் ஆகும். இது மிகவும் முக்கியமான படி. இதில் நாம் பார்க்க வேண்டியது, தற்போதைய நிதிநிலை எப்படி உள்ளது? ஒரு முதலீட்டாளர் நிதி ரீதியாக நிலையானவரா? அவருக்கு அதிக கடன் உள்ளதா? அவருடைய வருமானம் நிலையானதா? எதிர்காலத்தில் அவருடைய வருமானம் மற்றும் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க வேண்டும். எதிர்காலத்தில் அவருடைய பொருளாதார நிலைமை மேலும் மேம்படும் வாய்ப்பு உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லது பொருளாதார நிலைமை மோசமாகும் வாய்ப்பு உள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு போர்ட்போலியோ மேலாளர் அல்லது போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையில் இது மிகவும் முக்கியமான இரண்டாவது படியாகும். பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்லுவார். இப்போது நாம் பார்த்தோம், போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட் தயார் செய்தோம், அதன் பொருளாதார நிலையை பார்த்தோம். மூன்றாவது படி வருகிறது. போர்ட்போலியோ உருவாக்கம் என்பது கொள்கை அறிக்கையும் நிதி சந்தை முன்னறிவிப்பையும் கருத்தில் கொண்டு செய்யப்படுகிறது. நாம் கொள்கை அறிக்கையை பார்த்துவிட்டோம் மற்றும் நிதி சந்தைகளையும் பார்த்தோம். நாம் முன்னறிவிப்பு செய்தோம், அதாவது எந்தெந்த காரியங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். உருவாக்கப்பட்ட முதலீட்டு கொள்கை அறிக்கை முதலீட்டாளரின் அபாய சகிப்புத்தன்மை மற்றும் முதலீட்டாளரின் குறிக்கோள்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நிதி சந்தையின் முன்னறிவிப்பு உள்ளது. இவை இரண்டும் பொருந்துகிறதா என்பதை பார்த்தோம். அந்த அடிப்படையில்தான் பிறகு போர்ட்போலியோ மேலாளர் ஒரு முடிவை எடுக்கிறார். மேலும் இந்த போர்ட்போலியோ எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது. இது போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் நான்காவது படி. இதில் செயல்திறன் அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்யப்படுகிறது. நாம் முதலீடு செய்துவிட்டோம், எல்லா அளவுகோல்களையும் சந்தையை பார்த்து மேலும் முதலீட்டாளருக்காக அந்த போர்ட்போலியோவை தொடர்ந்து கண்காணித்தும் சமநிலைப்படுத்தியும் இருக்கிறோம். பின்னர் கடைசியில் போர்ட்போலியோ மேலாண்மையில் நான்காவது படியாக செயல்திறன் அளவீடு வருகிறது. அதாவது போர்ட்போலியோ எவ்வாறு வருமானம் வழங்கியுள்ளது, அது பெஞ்ச்மார்க்கை எவ்வாறு மிஞ்சியுள்ளது அல்லது மிஞ்சவில்லையா, மற்றும் பெஞ்ச்மார்க்கை எவ்வளவு சிறப்பாக அடைந்துள்ளது என்பதை காண்பது. தொடர்ச்சியாக இந்த PMS உங்களுக்கு எவ்வளவு அல்பா உருவாக்கி வழங்கியுள்ளது, பெஞ்ச்மார்க்கை விட மொத்தமாக எவ்வளவு வருமானம் வழங்கியுள்ளது என்பதையும் அதற்கான சரியான மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பாதுகாப்பும் எந்தெந்த குறிப்பிட்ட போர்ட்போலியோவில் போர்ட்போலியோ மேலாளர் எடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இதுவே போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் 4 படிகள். 100% இந்த கேள்வி வரும். மிகவும் கவனமாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். மேலும் மிகவும் எளிய கேள்வி வரும். 3-4 படிகள் சொல்லியிருப்பார்கள். அப்போது அனைத்தும் மேலே உள்ளவை என்ற விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அல்லது 2-3 படிகளில் ஒன்று மட்டும் கொடுக்கப்படும், அது இதில் சேராதது, அதாவது அது உங்களுக்கு பொருந்தாது. அதனால் இந்த 4 படிகளையும் மிகவும் கவனமாக நாம் பார்க்க வேண்டும்.
இது முழுமையாக 100% உத்தரவாதம். இந்த பகுதியில் இருந்து கேள்வி கண்டிப்பாக வரும். இப்போது இந்த படிகள் மற்றும் போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையை நாம் புரிந்து கொண்டிருந்த போது நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் உருவாக்க வேண்டும் என்பதே முதல் படி. அதாவது போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் முதல் படி பாலிசி ஸ்டேட்மெண்ட் உருவாக்குதல். இப்போது நாம் பார்க்க போகிறோம், சரியாக இந்த முதலீட்டு பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்றால் என்ன. வாங்க புரிந்து கொள்வோம். முதலீட்டு பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்றால் என்ன? ஐடோட்பிடோட்எஸ் என்பதை விரிவாக பார்ப்போம். ஐடோட்பிடோட்எஸ் உருவாக்குவது மிகவும் முக்கியமான படி என்று கருதப்படுகிறது. போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையில் நாம் போர்ட்போலியோ மேலாண்மை பற்றி பேசும்போது, ஒரு ஃபண்ட் மேனேஜர் போர்ட்போலியோவை உருவாக்குகிறார் எந்த ஒரு கிளையண்ட் அல்லது முதலீட்டாளருக்காகவும். அதனால் முதலில் அவர் ஐடோட்பிடோட்எஸ் உருவாக்குகிறார். அதனால்தான் இது மிகவும் முதல் படியாகும் மற்றும் மிகவும் முக்கியமான படியாகும். ஏனெனில் இது ஒரு வகையில் வழிகாட்டும் வரைபடத்தை தீர்மானிக்கிறது. இது உங்களுக்கு எந்த வகையான முதலீட்டு செயல்முறை இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டுகிறது. ஒரு நிதியில் ஒரு முதலீட்டாளருக்கு என்ன ரிஸ்க் டாபிக் உள்ளது? அவர் ஒரு பாதுகாப்பான கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர் ஆவார். இவர் மிகவும் ஆக்கிரமமான அக்ரெசிவ் முதலீட்டாளர் சமநிலையுடன் இருக்கிறார். அவருடைய முதலீட்டு நோக்கங்கள் என்ன, இலக்குகள், விருப்பங்கள் மற்றும் அவர் எடுக்க விரும்பும் ரிஸ்க், அவர் எடுக்க தயாராக உள்ள ரிஸ்க் ஆகியவை இங்கே வருகின்றன. எனவே எவ்வித முதலீட்டு முடிவும் எடுக்கப்படும் போது அனைத்து முதலீட்டு முடிவுகளும் அவை எப்போதும் கொடுக்கப்பட்டுள்ள முதலீட்டாளரின் இலக்குகள், நோக்கங்கள் மற்றும் ரிஸ்க் ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். எடுக்கப்படும் எந்த முதலீட்டு முடிவும் முதலீட்டாளரின் இலக்குகள், நோக்கங்கள் மற்றும் ரிஸ்க் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இருக்கும். மேலும் முதலீட்டாளரின் தேவைகள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதால் நாமும் காலந்தோறும் புதுப்பித்து திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காலாண்டம், வருடாந்தம் அல்லது எப்போது ஒரு முக்கியமான மாற்றம் முதலீட்டுக் கொள்கையில் முதலீட்டாளரின் ரிஸ்க் நோக்கம் அல்லது இலக்குகளில் வந்தாலும் அதற்கேற்ப புதுப்பித்து திருத்த வேண்டும். தேவையும் ஏன் ஒரு முதலீட்டு கொள்கை அறிக்கை உருவாக்க வேண்டும் என்பதையும் இப்போது புரிந்து கொள்வோம். பாருங்கள், நாமே பார்த்தோம், IPS உருவாக்குவது மிகவும் முக்கியமானது போர்ட்போலியோ மேலாண்மையில். மேலும் அது முதல் படியாகவும் இருக்கிறது. IPS என்பது ஒரு முக்கியமான திட்டமிடல் கருதி, இது முதலீட்டாளர்களுக்கு அவர்களது தேவைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. அதேபோல் போர்ட்போலியோ மேலாளருக்கும் ஒரு சிறந்த பராமரிக்கக்கூடிய போர்ட்போலியோ உருவாக்குவதிலும் உதவுகிறது. அப்படியென்றால் இந்த வரி நமக்கு சொல்கிறது, இது ஒரு முதலீட்டாளருக்கும் மிகவும் அவசியமானது. ஏனெனில் அவருக்கு தனது தேவைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும், அவர் எங்கே நிற்கிறார் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். பல கேள்விகள் முழுமையாக முதலீட்டாளரிடம் கேட்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் முதலீட்டாளருக்கு அவரது ரிஸ்க் ப்ரொஃபைல் அல்லது பல்வேறு அளவுகோல்கள் மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகு விளக்கப்படுகின்றன. அதனால் IPS தயாரிப்பு என்பது ஒழுங்கும் முறையும் கொண்ட ஒரு அமைப்பை உள்ளடக்கியது. மேலும் இது முதலீட்டு செயல்முறையில் மிகவும் உதவுகிறது. இப்போது 4 முக்கியமான படிகள் அல்லது முக்கியமான நோக்கங்கள் உள்ளன. பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்பதில் நாம் புரிந்து கொள்கிறோம். இது முதலீட்டாளர்களுக்கு அவர்களது முதலீட்டிலிருந்து நிஜமான வருமான எதிர்பார்ப்பை உருவாக்க உதவுகிறது. ஒவ்வொன்றையும் செய்து பார்த்தால் அவர்களுக்கு ரிட்டர்ன் என்ற நிகழ்வு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு முதலீட்டாளர் தன்னை பற்றி தெரிந்து கொள்வார். அவர் எந்த வகையான முதலீட்டாளர், எவ்வளவு வருமானம் பெற முடியும், எவ்வளவு அபாயம் ஏற்க முடியும், போர்ட்போலியோவில் எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கிறார், அவருடைய இலக்குகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வார். அதன்படி ஒரு நிஜமான வருமான எதிர்பார்ப்பு, அவருடைய முதலீட்டிலிருந்து எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வார். போர்ட்போலியோ மேலாளருக்கும் பயனுள்ள முதலீட்டு முடிவுகளை எடுக்க இது மிகவும் முக்கியமானதாக ஆகிறது. போர்ட்போலியோ மேலாளர் எந்த முதலீட்டு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை சரியாக பார்க்க வேண்டும். 3வது, இது போர்ட்போலியோ மேலாளருக்கான மதிப்பீட்டிற்கு ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. அதாவது இந்த முதலீட்டு கட்டமைப்பு போர்ட்போலியோ மேலாளர்களின் மதிப்பீட்டிற்கும் உதவுகிறது. அவர்கள் எடுத்த முதலீடுகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை பார்க்கும் வகையில். 4வது, இது முதலீட்டாளர்களை போர்ட்போலியோ மேலாளர்களின் தவறான முதலீட்டு முடிவுகள் மற்றும் ஒழுங்கற்ற நடத்தை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. IPS இல்லை என்றால் போர்ட்போலியோ மேலாளர் எந்தவிதமான முடிவும் எடுக்கலாம், எந்தவிதமான தவறான முதலீட்டு முடிவும் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் அவர் ஒழுங்கற்ற நடத்தை காட்டும் வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் IPS மூலமாக முதலீடு செய்யப்படும் போது இந்த எல்லா சாத்தியங்களும் மிகவும் குறைவாகிவிடுகின்றன. மேலும் இந்த போர்ட்போலியோ மேலாளர்கள் எல்லோரும் மிகுந்த திறமையுடன் மற்றும் தகுதியானவர்களாக இருப்பதால் அவர்கள் எந்தவிதமான தவறான முதலீட்டு முடிவுகளும் எடுக்க மாட்டார்கள். மேலும் ஒழுங்கற்ற நடத்தை பற்றிய கேள்வியே எழுவதில்லை. ஆனாலும் 4வது முக்கியமான புள்ளி என்னவென்றால், இது முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது. மீண்டும் போர்ட்போலியோ மேலாளர்கள் தவறான முதலீட்டு முடிவுகளை எடுக்காமல் இருக்க உதவுகிறது. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் விரிவாக படிப்போம். அதாவது இந்த முதலீட்டு கொள்கை அறிக்கையில் என்னென்ன அளவுகோல்கள் உள்ளன அல்லது எந்தெந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும், போர்ட்போலியோ மேலாளர்கள் கவனிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அப்படியென்றால் முதலில் வருவது முதலீட்டு நோக்கம். வாங்க முதலீட்டு நோக்கங்கள் என்னென்ன இருக்க முடியும் என்று பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளரின் முதலீட்டு நோக்கங்கள் வேறு முதலீட்டாளருக்கு வேறுபடலாம். ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் அவரவர் தனித்தனியான முதலீட்டு நோக்கங்கள் இருக்கலாம். ஒரு முதலீட்டாளர் உங்களிடம் வந்து
என் முதலீட்டு நோக்கம் 25% வருமானம் சம்பாதிப்பது அல்லது 20% வருமானம் சம்பாதிப்பது என்று சொல்லலாம். அவர் உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணை, விரும்பும் வருமானத்தை சொல்லிவிடுவார். ஆனால் அவர்களுக்கு இதையும் மனதில் வைத்திருக்க வேண்டும். ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் என்ற இரண்டுக்கும் பொதுவாக நேர்மறை தொடர்பு இருக்கிறது. அதாவது அதிகமான ரிஸ்க் எடுத்தால் அதிகமான வருமானம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு அதிகமான ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீர்களோ அதற்கேற்ப அதிக வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு எல்லா முறையும் நடக்கும் என்று இல்லை. அதிகமான ரிஸ்க் எடுத்தால் அதற்கேற்ப உங்கள் முதலீடு குறையும் அபாயமும் அதிகரிக்கிறது. அதாவது ரிஸ்க் அதிகமாக இருந்தால் அதிக வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் முதலீடு குறையும் அபாயமும் அங்கே அதிகமாகிறது. அதாவது அதிக ரிஸ்க் அதிக வருமானம் என்ற இந்த உண்மையை ஒரு முதலீட்டாளர் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கேற்ப ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய தேவையான வருமானம் எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள முடியும். சில முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் சில முதலீடுகளை செய்கிறார்கள். நம்முடைய மூலதனத்தை பாதுகாப்பதற்காக நம்மால் பணம் செலுத்தப்பட வேண்டிய சில கருவிகளில் முதலீடு செய்ய வேண்டும். அது நம்முடைய மூலதனத்தை பாதுகாக்கும். நம்முடைய முதலீட்டு தொகை பாதுகாக்கப்பட வேண்டும். வருமானம் குறைவாக வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய மூலதனம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லது எந்த நேரத்திலும் நம்முடைய முதலீட்டு தொகையை விட குறைவாக போகக்கூடாது. சில முதலீட்டாளர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்க வேண்டும். பொதுவாக ஓய்வு பெற்ற முதலீட்டாளர்கள், குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வேண்டும். அவர்கள் ஒரு தொகையை முதலீடு செய்து ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு காலாண்டும் அவர்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மூன்றாவது வகை முதலீட்டாளர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு மூலதன மதிப்பில் உயர்வு வேண்டும். அவருக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேண்டும். அதாவது தனது போர்ட்போலியோவில் வளர்ச்சி வேண்டும். அவர் முழுமையான வளர்ச்சியை விரும்புகிறார். எந்த நேரத்திலும் அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் அவர் செய்த முதலீட்டிற்கு மூலதன மதிப்பில் உயர்வு கிடைக்க வேண்டும், அதிக வருமானம் கிடைக்க வேண்டும். இதுவே முக்கியம். மேலும் பொதுவாக இந்த வகையான முதலீடுகள் பார்க்கப்பட்டுள்ளன. இவை ஈக்விட்டிகளில் நடக்கின்றன. நீங்கள் ஈக்விட்டிகளில் முதலீடு செய்யலாம். மேலும் ஈக்விட்டிகளுக்குள்ளும் நீங்கள் பல்வேறு மார்க்கெட் கேப்புகளில் முதலீடு செய்யலாம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். பொதுவாக ஸ்மால் கேப்புகள் அதிக ஆபத்தானவை. ஆனால் ரிட்டர்ன்ஸும் ஸ்மால் கேப்புகள் அதே அளவில் தான் தருகின்றன. அதற்கு பிறகு மிட் கேப்புகள் வருகிறார்கள். அதன் பிறகு லார்ஜ் கேப்புகள் வருகிறார்கள். லார்ஜ் கேப்புகளில் தான் குறைந்தபட்ச ஆபத்து என்று கருதப்படுகிறது. இந்த மூன்றிலும் ரிட்டர்ன்ஸும் லார்ஜ் கேப்பில் தான் குறைவாக இருக்கின்றன என்று ஒரு வகையில் கருதப்படுகிறது. ஆனால் லார்ஜ் கேப்புகள், அதற்கு பிறகு மிட் கேப்புகளுக்கு அதிகமான ஆபத்து உள்ளது. பிறகு ஸ்மால் கேப்புகள். எனவே முதலீட்டாளர் ரிஸ்க் ரிட்டர்ன் என்ற நிகழ்வை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்டில் பணம் முதலீடு செய்து எவ்வளவு விரும்பும் வருமானம் பெற விரும்புகிறார் என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த முதலீட்டின் கட்டுப்பாடுகளை பாருங்கள். கட்டுப்பாடுகள் என்றால் என்ன? இவை சில முதலீட்டாளர்களுக்கான வரம்புகள். மேலும் சில முதலீட்டாளர்களுக்கு சில வரம்புகள் உள்ளன. குறிப்பிட்ட முதலீட்டு வாய்ப்புகளில் நுழைய முடியாதது போன்றவை. சில முதலீட்டு கட்டுப்பாடுகள் இப்படித்தான் இருக்கும். சில வரம்புகள் இருக்கும். அப்போது முதலீட்டாளர் நினைப்பார், இல்லை, நமக்கு இந்த எக்ஸ்போசரை எடுக்க வேண்டாம் அல்லது இங்கே முதலீடு செய்ய வேண்டாம் என்று. அதனால் இந்த கட்டுப்பாடுகள் வந்துவிடுகின்றன. ஏன் இவை வருகிறது என்று பார்க்கலாம். இவை அடிப்படையில் எப்படி வருகிறது என்று பார்க்கலாம். முக்கிய காணிகள் போல முதலீட்டாளரின் திரவத்தன்மை தேவைகள் இருக்கின்றன. சிலருக்கு பணம் ஒரு வருடம் அடை 2 வருடத்தில் வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு கட்டுப்பாடாகிவிடும். நாங்கள் ஈக்விட்டியில் முதலீடு செய்ய முடியாது. ஏனெனில் ஈக்விட்டிகளில் நமக்கு கொஞ்சம் நீண்ட காலம் இருக்க வேண்டும். இந்த கணக்கில் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது ஈக்விட்டிகளில் முதலீடு செய்ய முடியாது. நேரமும் காலமும் முக்கியம். மீண்டும் வேறு தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்கள் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் முதலீடு சமநிலை இருக்கலாம். கால அளவு முக்கியமாக இருக்கலாம். மற்றும் எந்த ஒரு விருப்பமும் இருக்கலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் ஈக்விட்டிகளில் முதலீடு செய்ய விரும்பவில்லை என்றால் அவர் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்பலாம். அல்லது பாண்ட் வாங்க விரும்பவில்லை என்றால், அதாவது கையேடு பாண்ட்களில் செல்ல விரும்பவில்லை என்றால் அவருடைய முதலீட்டு கட்டுப்பாடுகள் வேறு விதமாக இருக்கலாம். இங்கேதான் ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் வந்துவிடுகின்றன. ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் பற்றி பாருங்கள். பொதுவாக தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவை இருக்காது. எந்த ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாடும் பொதுவாக ஒரு முதலீட்டாளருக்கு, குறிப்பாக தனிப்பட்ட முதலீட்டாளருக்கு அதிகமாக பொருந்தாது. அப்படி எந்த ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாடும் இருக்காது. ஏதாவது இருந்தால் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். எந்த ஒழுங்குமுறை அமைப்பும் கட்டுப்பாடு விதித்திருந்தால் அதை பின்பற்ற வேண்டும். உதாரணத்திற்கு, ஏசிஎஸ் திட்டத்தில் 1.5 லட்சம், அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்கள் என்ற மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 80C பிரிவுக்குள் மட்டுமே நன்மை பெற முடியும். 1.5 லட்சம் வரை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். ஆனால் உங்களுக்கு வருமான வரியில் கிடைக்கும் நன்மை 80C பிரிவின் கீழ் 1.5 லட்சம் வரை மட்டுமே இருக்கும். இதை ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாடாக புரிந்து கொள்ளலாம். அந்த கணக்கில் நாம் முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் போது இதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக இன்னொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம். எஸ்பி இந்தியா அறிவிப்பு எவரெஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் உள்ளது. இதில் இந்திய குடியிருப்பாளர் ஒருவர் மட்டும் வெளிநாட்டில் $2,80,000 வரை முதலீடு செய்ய முடியும். அப்படியென்றால் இது ஒரு விதமான ஒழுங்குமுறை கட்டுப்பாடாகும். இதை RBI வழங்கியுள்ளது.
இப்போது வரி டாக்ஸ் கட்டுப்பாடுகள் பற்றி பேசலாம். பாருங்கள், முதலீட்டு செயல்முறைகள் வரி கட்டுப்பாடுகளால் சிக்கலாகின்றன. எந்த ஒரு முதலீட்டாளரும் முதலீடு செய்யும் முன் வரி குறித்து முழுமையான தகவல் தெரிந்திருக்க வேண்டும். எந்த வகை பாதுகாப்புகளில் எப்படி வரி விதிக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். எனவே வரி என்பது போர்ட்போலியோ மேலாண்மையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது மற்றும் முதலீட்டு முடிவுகளை தீர்மானிக்கிறது. மேலும் சில முதலீடுகள் அல்லது வெவ்வேறு வகையான முதலீடுகள் அல்லது வெவ்வேறு வகையான வருமானங்கள் உள்ளன. அவை வெவ்வேறு முறையில் வரி விதிக்கப்படுகின்றன. உதாரணமாக, உங்களுக்கு டிவிடெண்ட் வருமானம் வந்திருக்கலாம், அல்லது வட்டி வருமானம் வந்திருக்கலாம், அல்லது வாடகை வருமானம் வந்திருக்கலாம், அல்லது மூலதன மதிப்பில் உயர்வு ஏற்பட்டிருக்கலாம். இவை அனைத்திற்கும் வரி சிகிச்சை பொதுவாக வெவ்வேறு விதமாக இருக்கும். அதேபோல் ஒரே வகை வருமானத்திற்கும் வெவ்வேறு வரி பொறுப்புகள் ஏற்படலாம். அது எந்த வரி பிராக்கெட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில். சில வருமானங்கள், சில முதலீடுகள், அவற்றின் அடிப்படையில் உங்களுக்கு வரி கட்டுப்பாடு உருவாகும். அந்த முதலீட்டின் வரி பொறுப்பு நேரடியாக முதலீட்டாளரின் வரி பிராக்கெட்டில் சேர்க்கப்படுகிறது. அதனால் இந்த வகையில் முதலீட்டாளர்களுக்கு வரி குறித்த ஒரு ஆழமான புரிதல் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான பகுதி. முக்கியமான பகுதியான எக்ஸ்போசர் லிமிட் செக்டர்ஸ், என்டிடிஸ் மற்றும் பிற முதலீட்டு வகைகள் பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். பிஎம்இஸ் விதிமுறைகள் 2020- படி போர்ட்போலியோ மேலாளர் மற்றும் முதலீட்டாளர் இடையிலான ஒப்பந்தத்தில் முதலீட்டு அணுகுமுறையும் சேர்க்கப்பட வேண்டும். அதாவது, அனைத்து விதிமுறைகளின்படி போர்ட்போலியோ மேலாளர் மற்றும் முதலீட்டாளர் இடையே உருவாகும் ஒப்பந்தம் முதலீட்டு அணுகுமுறையை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் முதலீட்டு அணுகுமுறை இருக்க வேண்டும். முதலீட்டு அணுகுமுறை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். முதலீட்டு அணுகுமுறை என்பது ஒரு வகையில் உங்கள் போர்ட்போலியோவில் எவ்வாறு, எந்த வகையான பத்திரங்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட கருவிகள் சேர்க்கப்பட்டுள்ளன, அல்லது போர்ட்போலியோ மேலாளர் முதலீட்டாளருக்காக எந்த வகையான பத்திரங்களில் முதலீடு செய்துள்ளார் என்பதற்கான ஒரு விரிவான திட்டமாகும். போர்ட்போலியோ மேலாளர் முதலீட்டாளருக்காக எந்த அனுமதிக்கப்பட்ட பத்திரங்களில் பணம் முதலீடு செய்திருக்கிறாரோ அது அந்த முதலீட்டாளரின் முதலீட்டு அணுகுமுறையில் அடங்கும். மேலும் இதில் எந்த வகையான கருவிகள் மற்றும் எவ்வளவு அளவு எக்ஸ்போசர் உள்ளது என்பதும் சேர்க்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் என்றால் ஈக்விட்டியில் எவ்வளவு எக்ஸ்போசர் உள்ளது, ஒரு பாலன்சி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் என்றால் டெட்டில் எவ்வளவு உள்ளது மற்றும் உங்கள் ஈக்விட்டியில் எவ்வளவு உள்ளது, கமாடிட்டிஸ் ஃபண்ட் என்றால் தங்கத்தில் எவ்வளவு எக்ஸ்போசர் உள்ளது, அந்த ஃபண்டில் எவ்வளவு முதலீடு உள்ளது, டெட் ஃபண்ட் என்றால் அதற்கேற்ப உங்கள் மொத்த விரிவான திட்டத்தில் எந்த வகையான பத்திரங்கள் உள்ளன என்பதும் அங்கே குறிப்பிடப்படும். மேலும் முதலீட்டாளர்களின் முதலீட்டு நோக்கங்கள், ரிஸ்க், திருப்பிச் செலுத்தும் தேவைகள், வரி மற்றும் பிற ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள், நேரம் மற்றும் முதலீட்டு காலம், குறிப்பிட்ட காரர்களுக்கு எக்ஸ்போசர் வரம்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு போர்ட்போலியோ மேலாளர் செயல்படுவார். இந்த எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் உங்கள் போர்ட்போலியோவை நிர்வகிப்பார் மற்றும் முதலீடு செய்வார். ஒரு வேறுபட்ட பகுதியும் இருக்கலாம். சில முதலீட்டாளர்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்கள் இருக்கலாம். சில நேரம் அதை நெறிமுறைகள் அல்லது ஏதாவது தனிப்பட்ட விருப்பங்கள் என்று சொல்லலாம். வாங்க அது என்னவென்று புரிந்து கொள்வோம். பாருங்க, சில சமயங்களில் முதலீட்டாளர்களுக்கு என்ன ஆகும் என்றால் அவர்களுக்கு சில விதவிதமான கவலைகள் வந்துவிடும். அவர்களுக்கு தனிப்பட்ட சமூக, நெறிமுறை, கலாச்சார விருப்பங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இருக்கலாம். உதாரணத்திற்கு, ஒரு முதலீட்டாளர் சுற்றுச்சூழலுக்கு நட்பான நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பவில்லை என்றால் அவர் அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய மாட்டார். எனவே தனித்துவமான தேவைகள் மற்றும் விருப்பங்களின் கீழ் வரும் எந்தவொரு முதலீடும் IPS ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். மேலும் அது IPS தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இது IPS ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் மற்றும் தெளிவான விளக்கம் கூட IPS இருக்க வேண்டும். இப்போது வருகிறது முதலீட்டாளரின் தேவைகள் மற்றும் தேவைகளின் மதிப்பீடு. ஒரு முதலீட்டாளர் தனது பல்வேறு இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அடைவதற்காக முதலீடு செய்கிறார். எனவே அவருடைய முதலீட்டு குறிக்கோள், எந்த முதலீட்டு முடிவுகள், எந்த நிதி இலக்குகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு, அல்லது அவருடைய குறுகிய கால இலக்குகள், நடுத்தர கால இலக்குகள், நீண்ட கால இலக்குகள் ஆகியவற்றை பொறுத்து அவருடைய போர்ட்போலியோவில் பாதுகாப்புகள் தேர்வு செய்யப்படும் மற்றும் அதேபோல் அவருடைய போர்ட்போலியோ வடிவமைக்கப்படும். இப்போது திரையில் ஒரு அட்டவணை மூலம் எப்படி நீங்கள் செயல்திறன் குறிக்கோள் தாளை உருவாக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இங்கே முதலில் குறிக்கோள் வரும், பிறகு முன்னுரிமை வரும், கால அவகாசம் வரும் மற்றும் தேவையான தொகை வரும். உதாரணத்திற்கு, அருகிலுள்ள காலகட்டத்தில் மிக முக்கியமான முன்னுரிமை குறிக்கோள் இருந்தால் முதலில் அந்த மிக முக்கியமான முன்னுரிமை குறிக்கோளை இங்கே நாம் சேர்க்க வேண்டும். அந்த குறிக்கோளுக்கு எவ்வளவு கால அவகாசம் உள்ளது மற்றும் அதற்காக எவ்வளவு தொகை தேவை என்பதையும் பார்க்க வேண்டும். பொதுவாக நாம் அந்த மாதிரியான முதலீடுகளை பணம் மற்றும் நிலையான வருமானம் தரும் கருவிகளில் வைக்கிறோம். அவற்றின் முதிர்வு தேதி குறிக்கோள் தேதியுடன் பொருந்தும். அதனால் அந்த முதலீட்டை நீண்ட காலத்திற்கு ஏதாவது முதலீட்டு காலத்தில் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் அந்த முதலீட்டை அப்படிப்பட்ட இடத்தில் போடக்கூடாது. அங்கு நாம் தொகையை தேவைப்படும் போது அதை பெற முடியாமல் போய்விடும். இதுதான் நியர் டெர்ம் அதிக முன்னுரிமை கொண்ட குறிக்கோள்கள் ஆகும். நீண்ட கால அதிக முன்னுரிமை கொண்ட குறிக்கோள்களில் பொதுவாக ஓய்வூதிய நிதி உங்களுக்காக வரும்.
அதாவது நீண்ட காலத்திற்கு நீங்கள் உருவாக்கும் முதலீடு, ஓய்வூதிய நிதிக்காக தேவைப்படும் முதலீடு, அது நீண்ட கால குறிக்கோள், அது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் தூரத்தில் இருக்கும். இவை 20, 25, 30 ஆண்டுகள் தூரத்தில் இருக்கலாம். மேலும் இது உங்கள் அதிகபட்ச மூலதனத்தை அதிக வளர்ச்சி வாய்ந்த பாதுகாப்புகளில், உதாரணத்திற்கு ஈவீட்டுகளில் செலுத்த வேண்டும். அதற்கேற்பதான் இந்த செயல்திறன் பட்டியல் உருவாகும். அதற்கு பிறகு வருகிறது முதலீட்டாளரின் நிதிநிலையை பகுப்பாய்வு செய்வது. நாம் இதை பற்றி முன்பே பேசியுள்ளோம். ஒரு முதலீட்டாளர் அல்லது போர்ட்போலியோ மேலாளர் என்பவருக்கு முதலீட்டாளரின் நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் கவனிப்பதும் மிகவும் அவசியம். அப்படியென்றால் முதலீட்டாளரின் நிதிநிலையை எப்படி பகுப்பாய்வு செய்வது என்று பார்க்கலாம். நிதிநிலையை பகுப்பாய்வு செய்ய மிகவும் வசதியான வழி என்று கூறப்படுவது தனிப்பட்ட நிதி அறிக்கைகளை உருவாக்குவதுதான். அதாவது ஒரு தனிப்பட்ட நிதி அறிக்கை தயாரிக்கப்படும். போர்ட்போலியோ மேலாளர் அந்த நபரின் தனிப்பட்ட நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பார். இது நிதி தரவுகளை முறையாக ஒழுங்குபடுத்த உதவுகிறது. அதாவது உங்கள் அனைத்து பணப்பழக்கங்கள், வருமானம் வரும் இடங்கள், உங்கள் செலவுகள் ஆகிய அனைத்தும் இதில் சேர்க்கப்படும். அதன் பிறகு உங்கள் நிகர மதிப்பு எவ்வளவு உள்ளது என்பதும் இதில் தெளிவாக தெரியும். இதனால் ஒரு முதலீட்டாளரின் நிதிநிலையை மதிப்பீடு செய்யும் ஒரு வழிகாட்டி இது ஆகும். நிகர மதிப்பை கணக்கிட இப்போது நமக்கு நிகர மதிப்பையும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். நிகர மதிப்பை கணக்கிட ஒரு முதலீட்டாளர் வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உதாரணத்திற்கு வீடு, கார் அல்லது பங்குகளில் முதலீடு, பத்திரங்களில் முதலீடு, மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் சேமிப்பு கணக்குகளில் உள்ள பணம், பணவரவு மற்றும் பண பங்கு, வங்கி மதிப்பு, நகை முதலியவை இவை அனைத்தும் ஒரு கிளையண்டின் சந்தை மதிப்பு அல்லது நிகர மதிப்பை மதிப்பீடு செய்யும் போது எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அவருக்கு உள்ள அனைத்து கடன்களையும் இதில் இருந்து கழித்து விடுவோம். அதாவது இந்த சொத்துக்களிலிருந்து அனைத்து கடன்களும் கழிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு இந்த இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசம் எப்போது வரும், அதையே நெட் வர்த் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முதலீட்டாளருக்கு நேர்மறை நெட் வர்த் இருந்தால் மட்டுமே நாங்கள் பார்க்க போகிறோம், ஆம் அவருடைய நிதிநிலை நிலையானதாக இருக்கிறது என்று. மேலும் அது எவ்வளவு நேர்மறையாக உள்ளது என்பதையும் நாமும் பார்க்க வேண்டும். மேலும் நெட் வர்த்தை காலாண்டு தோறும் கணக்கிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த முதலீட்டாளரின் நெட் வர்த்தை நீங்கள் கணக்கிட வேண்டும். அடுத்தபடி என்பது அந்த நபரின் தற்போதைய வருமானம் செலவுகளை மீறுகிறதா என்பதை கணக்கிடுவது மற்றும் எவ்வளவு தொகை அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்பதை அறிதல். அதாவது தற்போதைய வருமானம் அவரது செலவுகளை மீறுகிறதா இல்லையா மற்றும் எவ்வளவு தொகையால் அவர் செலவழிக்கிறார் என்பதையும் கணக்கிட வேண்டும். இந்த தொகைதான் காலந்தோறும் முதலீட்டு நோக்கங்களுக்காக கிடைக்கும் தொகையாகும். ஆனால் அவரது செலவுகள் அதிகமாக இருந்தால் முதலீட்டுக்காக எந்த தொகையும் மீதமிருக்காது. ஆனால் அவரது வருமானம் அதிகமாக, செலவுகள் குறைவாக இருந்தால் இந்த தொகைதான் முதலீட்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய தொகையாகும். அதற்கேற்ப நாம் அவரது முதலீட்டு போர்ட்போலியோவை வடிவமைக்க முடியும். முதலீட்டு செயல்முறையில் முதலீட்டாளரின் மனநிலை மற்றும் நடத்தை மிகவும் முக்கியமானதாகும். அதற்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. நடத்தை, தனிப்பட்ட பண்புகள் மற்றும் குணாதிசயங்கள் முதலீட்டாளர்களின் அபாய செய்வரத்தை நிர்ணயிக்கும் போது மிகவும் முக்கியமானவை. பாருங்கள், மனிதர்களுக்கு உணர்வுகள் இருக்கும். மேலும் ஒருவர் நிதி கருவிகளை வாங்கும் போது அவர் அந்த உணர்வுகளுடன் கூட இணைந்து விடுகிறார். இப்போது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய எதிர்பார்த்த வருமானத்தை பெற முடியாத போது அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். அவர் வாங்கியுள்ள பத்திரங்களின் மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மனநிலை, இந்த சைக்கோகிராபிக் பகுப்பாய்வும் ஒரு முதலீட்டாளருக்கு மிகவும் அவசியமானது. மேலும் இதை மதிப்பீடு செய்ய நாம் வெவ்வேறு விதமான நபர்களின் தன்மை, முதலீட்டாளர்களின் பண்புகள் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். எனவே முதலீட்டாளர்களின் சில தன்மைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது எந்த வகையான முதலீட்டாளர்கள் இருக்க முடியும் என்பதை கூறப்பட்டுள்ளது. பாருங்கள் அந்த 5 விதமான தன்மைகள் எவை என்று. வாங்க இந்த அட்டவணையின் மூலம் நாம் புரிந்து கொள்வோம் எந்தெந்த வகையான முதலீட்டாளர்கள் இருக்க முடியும். உதாரணமாக அட்வென்ச்சரர், செலிபிரிட்டி, இண்டிவிஜுவலிஸ்ட் மற்றும் கார்டியன். அப்போ முதலில் அட்வென்ச்சரர் யார் என்பதை புரிந்து கொள்வோம். இப்போது பார்க்கலாம் அட்வென்ச்சரர் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று. எந்த முதலீட்டாளர் தான் அட்வென்ச்சரர்? வாங்க புரிந்து கொள்வோம். பாருங்க, அட்வென்ச்சரர் வகை முதலீட்டாளர் என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் ஒரே பெரிய வாய்ப்பில் போட தயாராக இருப்பவர்கள். அதற்காக முழுமையாக செல்வார்கள். இவர்கள் மிகவும் ஓகிப்பவர்கள். இவர்கள் ஓகிப்பதில் நன்றாக தெரிந்தவர்கள். இவர்கள் சாட்டை போல் நடக்கும் மக்கள் ஒரு வகையில் அட்வென்ச்சரர்கள். இவர்களுக்கு வேண்டும் என்றால் இன்று என் மூலதனம் இரட்டிப்பாக வேண்டும், இல்லையெனில் பூஜ்யமாகிவிடட்டும், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் இவர்கள் மிக அதிகமான அபாயத்தையும் எடுக்க தயாராக இருப்பவர்கள். இவர்கள்தான் அட்வென்ச்சரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு என்ன இருக்கிறது? மற்றும் பொதுவாக இவர்கள் அபாயத்தை எடுக்க தயாராக இருப்பவர்கள். இவர்கள் சாதாரணமாக எடுக்கும் முடிவு என்னவென்றால், எனக்கு அதிக அபாயம் எடுக்க வேண்டும் என்பதே. பணம் சம்பாதிப்பதே ஒரே நோக்கம். மூலதனம் முழுவதும் இழந்தாலும் பரவாயில்லை என்ற மனப்பான்மையுடன் இருப்பவர்களை இந்த வகை முதலீட்டாளர்கள் என்று அட்வென்ச்சரர் என்று அழைப்பார்கள். இப்போது நாம் செலிபிரிட்டி குவாட்ரண்ட் பற்றி பேசப் போகிறோம். அதாவது முதலீட்டாளர்களில் செலிபிரிட்டிகள். இவர்கள் எந்த வகையான முதலீட்டாளர்கள் என்று பார்க்கலாம். நாம் புரிந்து கொள்வோம். காட்சி எக்ஸிபிட் இன் கீழ் வலது பகுதி தான் செலிபிரிட்டி குவாட்ரண்ட். இவர்கள் இந்த மாதிரியானவர்கள்.
பொதுவாக இவர்கள் எங்கேயாவது சலசலப்பும் செயலும் நடக்கிறதோ அங்கே இருக்க விரும்புவார்கள். மேலும் தங்களை விட்டுவிட்டு போய்விடுவார்கள் என்ற பயம் இவர்களுக்கு இருக்கும். உதாரணத்திற்கு, ஏதாவது ஒரு பங்கு அதிகம் வளர்ச்சி காணும் போது அல்லது எந்த ஒரு பங்கிலும் பொதுவாக யாராவது பங்கின் முடிவுகள் நல்லதாக வந்துவிட்டால் இவர்களுக்கு என்ன, அந்த பங்கு வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட முதலீட்டாளர், இந்த வகை முதலீட்டாளர் நான் அந்த பங்கை கொள்வதா இல்லையா என்று யோசிப்பார். நான் இதை எடுக்கவில்லை என்றால் இந்த செயலை தவறவிடுவேன். இவர்கள் ஒரு வகையில் வெளியேற்றப்படுவோமோ என்ற பயத்தில் இருப்பார்கள். அந்த வெளியேற்றப்பட்ட உணர்வு இவர்களுக்கு வருகிறது. அதனால் எங்கு செயல் நடக்கிறதோ, அதிக வருமானம் கிடைக்கிறதோ, எந்த பங்கு நல்ல வருமானம் கொடுத்திருக்கிறதோ அல்லது கொடுக்கிறதோ அங்கேயே இருக்க விரும்புகிறார்கள். இவர்களுக்கு முக்கியமாக வேண்டியது எப்போதும் செயலில் இருக்க வேண்டும் என்பதே. அதேபோல் சமீபத்திய தலைப்புகள் குறித்து நான் இதில் இருக்க வேண்டுமா அல்லது நான் அதில் இருக்க வேண்டுமா என்ற கேள்விகள் இவர்களுக்கு இருக்கும். அதனால் இவர்கள் வெறும் சந்தையின் செயல்பாடுகளை பார்த்துதான் தங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள். பொதுவாக இவர்களுக்கு முதலீடு குறித்து தங்களுக்கே உரிய யோசனைகள் இருக்காது. அதனால் இவர்கள் பெரும்பாலும் முதலீட்டு ஆலோசகரை நாடுவார்கள். ஆனால் இவர்கள் மிகவும் கடினமான முதலீட்டாளர்கள். ஏனெனில் தங்களது நம்பிக்கையினால் இவர்கள் எப்போதும் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இவர்கள் முதலீட்டு ஆலோசகரின் பேச்சையும் கேட்க விரும்புவதில்லை. அதனால் பெரும்பாலும் இவர்கள் செலிபிரிட்டி பிரிவில் வைக்கப்படுகிறார்கள். இவர்களை செலிபிரிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது தனிமனிதர்களை பார்ப்போம். இண்டிவிடுவலிஸ்ட் என்பது மேல் இடது பகுதி பிரிவில் இருக்கிறார் என்பதை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தில் இண்டிவிடுவலிஸ்ட் மேல் இடது பகுதி பிரிவில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இந்த வகைகளுக்கு தங்களிடம் ஒரு அளவு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை தங்களுக்குள்ளே உள்ளது. இவர்கள் கவனமாகவும் முறையாகவும் பகுப்பாய்வாகவும் இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. இவர்கள் கவனமாக செயல்படுகிறார்கள். சந்தையில் எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக அபாயம் மற்றும் வருமானத்தை புரிந்து முழு பகுப்பாய்வும் செய்த பிறகே இந்த வகை தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறார்கள். இண்டிவிடுவல்ஸ் என்றால் யார்? இவர்கள் தங்களுக்கே தனிப்பட்ட ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார்கள். தங்களுக்கே ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் மிகுந்த ஊசலாட்டம் உள்ள சந்தை நிலைகளை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். அந்த ஊசலாட்டமான சந்தையில் இவர்கள் எப்போதும் விளையாட விரும்பவில்லை. சந்தையில் அதிக ஊசலாட்டம் இருக்கும் போது இவர்கள் அந்த மிகுந்த சூழலையோ அல்லது சந்தை ஊசலாட்டத்தையோ தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். எந்த ஒரு பத்திரத்திலோ, எந்த ஒரு சொத்து வகையிலோ, பொருளாதார காரணங்களாலோ அல்லது வேறு எந்த தீவிர காரணங்களாலோ ஊசலாட்டம் ஏற்பட்டால், பொருளாதார காரணங்களால் எந்த ஒரு சொத்து வகையிலும் ஊசலாட்டம் அதிகமாகும் போது இவர்கள் அதை முற்றிலும் தவிர்த்து விடுகிறார்கள். தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் இந்த வகை தீவிர ஊசலாட்டங்களை விரும்புவதில்லை. அதனால் இந்த வகை முதலீட்டாளரை நீங்கள் தனிப்பட்டவராக காண்பீர்கள். மேலும் கீழ் இடது பகுதி கார்டியன் தன்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இப்போது கார்டியன் தன்மை யாருக்கு என்று அழைக்கப்படுகிறது? வாங்க புரிந்து கொள்வோம். ஒரு கேள்வி வரலாம், எந்த வகை முதலீட்டாளர்? இவை எந்தெந்த பண்புகள் எந்தெந்த முதலீட்டாளர்களுக்கானவை? அதனால் இந்த 4 விஷயங்களையும் நாம் மிக கவனமாக செய்ய வேண்டும். கார்டியன் என்ற தன்மை என்பது பொதுவாக மக்கள் வயதாகும் போது மற்றும் ஓய்வு பெறும் காலத்தை பரிசீலிக்கும் போது காணப்படும் தன்மை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்கள் அணுகும் விதி இப்படித்தான். இந்த தன்மை கொண்டவர்கள் முதலீட்டாளர் வயதாகி வரும்போது அல்லது ஓய்வு பெறும் பக்கம் செல்லும் போது அதிகம் காணப்படுகிறார்கள். வயது அதிகமாகும் போது அந்த நபர் கார்டியன் தன்மைக்கு தானாகவே நிறைகிறார் என்று நாம் சொல்வோம். இதில் என்ன நடக்கும்? கார்டியன்கள் என்பது தங்கள் செல்வத்தை பாதுகாக்க வழியும் நபர்கள். இப்போது இவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு அதிக வருமானமும் தேவையில்லை. இவர்கள் இதுவரை சேமித்தது, கடந்த வருடங்களில் சம்பாதித்தது, அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதே இவர்களின் விருப்பம். எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் மற்றும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் செல்வத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள். மிகவும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், நாம் சம்பாதித்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்பதே. இவர்கள் உறுதியாகவே நிலைமாறும் சந்தை மற்றும் அதிரடியான அனுபவங்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. இவர்களுக்கு வாழ்க்கையில் அதிரடி அனுபவம் தேவையில்லை. அந்த அனுபவங்களை அவர்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவித்து விட்டார்கள். இப்போது இவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், தங்கள் செல்வத்தை பாதுகாப்பது. மற்றும் கடைசியாக சிலர் மிகவும் சமநிலையுடன் இருப்பதால் அவர்களை எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவிலும் வைக்க முடியாது. அதனால் அவர்கள் மையத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த முதலீட்டாளர் ஸ்ரீ ஏரோ முதலீட்டாளர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படியென்றால் ஒரு கேள்வி வரலாம், எந்த முதலீட்டாளர் தான் ஸ்ரீ ஏரோ அல்லது எந்த ஏரோ? நீங்கள் பார்க்கும்போது நடுவில் உள்ள இந்த கோட்டில் ஸ்ரீ ஏரோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இந்த முதலீட்டாளர் யார் என்றால், நான் முன்பே சொன்னது போல இவர்கள் மிகவும் சமநிலையுடன் உள்ள முதலீட்டாளர்கள். அவர்களை எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவிலும் வைக்க முடியாது. இவர்கள் சமநிலையுடன் இருப்பதையே. ஏனெனில் சராசரியாக இந்த முதலீட்டாளர் குழு மற்ற 4 வகை முதலீட்டாளர்களின் பண்புகளை சமநிலையாக கொண்டவர்கள். அதனால் இவர்கள் நடுத்தர அபாயத்திற்கு தயாராக உள்ளவர்கள். அதாவது இது 4 வகைகளின் எல்லா அம்சங்களும் சமமாக உள்ள ஒரு சமநிலை. இதில் தனிப்பட்டவர் இருக்கலாம், சாகசம் விரும்புவோர் இருக்கலாம், பாதுகாவலர் இருக்கலாம், பிரபலமானவர் இருக்கலாம். இதுதான் சமநிலை என்பதால் இதை நாம் ஸ்ரீ ஏரோ முதலீட்டாளர் என்று அழைக்கிறோம். மொத்தத்தில் இவர்கள் நடுத்தர அபாயத்திற்கு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இந்த வகை முதலீட்டாளர்கள் சிறிது நடுத்தர அபாயத்தையும் எடுக்க முயற்சிக்கிறார்கள். இப்போது முதலீட்டின் வாழ்க்கை சுழற்சி பற்றி புரிந்து கொள்வோம். ஒரு முதலீட்டாளர் தனது முதலீட்டை எவ்வாறு செய்கிறார்? அதன் வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கிறது?
அந்த வாழ்க்கைச் சுழற்சியில் அவர் எப்படி முதலீடு செய்கிறார் மற்றும் அவருக்கு அபாயம் வீட்டும் ரிசரிட்டர் என்ற நிகழ்வு என்ன? வாங்க இதை புரிந்து கொள்வோம். அபாயம் அதிகமானால் மீட்டும் அதிகம். நாம் ஏற்கனவே படித்தது போல எந்த செக்யூரிட்டியிலும் உங்களுக்கு அதிகமான மீட்டும் கிடைக்கும் இடங்களில் அதிகமான அபாயமும் இருக்கும். அங்கு அபாயம் மீட்டும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் அதிக அபாயமும் இருக்கும். மற்றும் நாம் நடுத்தர அபாயம் அல்லது குறைந்த அபாயம் பற்றி பேசும்போது அங்கு உங்களுடைய மீட்டும் வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். அதனால் மீட்டும் மற்றும் அபாயம் இரண்டும் நேர்மறை தொடர்பு கொண்டவை. அவை நேர்மறை உறவினை கொண்டுள்ளன என்று நான் சொல்ல வேண்டும். முதலீட்டின் வாழ்க்கைச் சுழற்சி. முதலில் வருகிறது சேர்க்கை கட்டம். பாருங்கள், உங்கள் முன் இப்போது இந்த படம் வந்துள்ளது. உங்கள் முன்படம் வந்துவிட்டது. சேர்க்கை கட்டம், அதற்கு பிறகு ஒருங்கிணைப்பு கட்டம், அதன் பிறகு செலவிடும் கட்டம் மற்றும் கடைசியில் நீங்கள் பரிசீலிக்கும் கட்டம் பற்றி பார்க்க முடியும். இந்த கூட்டை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சேர்க்கை கட்டம், ஒருங்கிணைப்பு கட்டம், செலவிடும் கட்டம் மற்றும் கடைசியில் பரிசீலிக்கும் கட்டம். இந்த 4 கட்டங்களை விரிவாக படிப்போம். நிச்சயமாக வரும். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மிகவும் கவனமாக பாருங்கள். ரிஸ்க் மற்றும் வருமானம் பற்றி நாம் படித்தோம். இப்போது முதலீட்டின் வாழ்க்கைச் சுழற்சி பற்றி பார்ப்போம். முதலில் சேர்க்கை கட்டம். ஒரு முதலீட்டாளரின் அல்லது முதலீட்டின் வாழ்க்கைச் சுழற்சியில் இந்த சேர்க்கை கட்டம் எப்படி செயல்படுகிறது? ஒரு முதலீட்டாளருக்கு சேர்க்கை கட்டம் என்றால் என்ன? இதில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த கட்டத்தில் நம் நிகர மதிப்பு பொதுவாக கடமையுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும். இந்த சேர்க்கை கட்டத்தில் நம் நிகர மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். ஏனெனில் நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். பல்வேறு செலவுகள் இருக்கலாம். சொத்துக்கள் கழித்த கடன்கள் என்பதே உங்கள் நிகர மதிப்பு. எனவே எனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதோ, எடுத்துக்காட்டாக எனக்கு 10 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கலாம். அதே சமயம் 9 ரூபாய் மதிப்புள்ள கடன்களும் இருக்கலாம். அப்படியென்றால் என் நிகர மதிப்பு 1 ரூபாய் தான் இருக்கும். இந்த சேர்க்கை கட்டத்தில் எனக்கு அதிகமான நேர்மறை நிகர மதிப்பு இருக்காது என்பதே வழக்கம். முதலீடுகள் மிகவும் குறைவாகவும் பொதுவாக வகைப்படுத்தப்படாதவையாகவும் இருக்கும். பெரும்பாலும் சேர்க்கை கட்டத்தில் நம்முடைய முதலீடுகள் மிகவும் குறைவாகவும் வகைப்படுத்தப்படாதவையாகவும் இருக்கும் என்பது காணப்படுகிறது. ஒருவேளை நாம் யாராவது சொன்னதற்காகவே முதலீடு செய்திருக்கலாம். யாராவது சொன்னார், ஈக்விட்டியில் போடு, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கு அல்லது ஏதாவது ஒன்றில் முதலீடு செய் என்று. அந்த வகையில் எந்த ஒரு சொத்து வகைக்கும் முழுமையான சொத்து ஒதுக்கீடு இல்லை, வகைப்படுத்தும் பணியும் இல்லை. வெறும் முதலீடு செய்துவிட்டோம், அதுவும் போதும் என்று நினைத்தோம். இங்கே இலக்குகள் என்னென்னவென்றால் குழந்தைகளின் கல்வி, வீடு வாங்குவது, முடிந்தால் மற்றும் எதிர்கால நிதி சுதந்திரத்திற்கான முதலீடு ஆகியவை இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்தால் சேமிப்பு கட்டத்தில் மக்கள் குழந்தைகளின் கல்வி அல்லது அவர்களின் திருமணம் பற்றித்தான் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள். மேலும் இந்த கட்டத்தில் தனிநபருக்கு நீண்ட கால இலக்கு மற்றும் வளரக்கூடிய வருமான வாய்ப்புகள் இருப்பதால் அவள் அதிக வருமானம் தரும், அதிக ஆபத்து கொண்ட மூலவன் லாபம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். பொதுவாக இதுவே அந்த சேமிப்பு அக்குமுலேஷன் கட்டமாகும் என்று பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இவர்களுக்கு தங்களது நீண்டகால இலக்குகளை நிறைவேற்ற அதிக நேரம் உள்ளது. அவர்களுக்கு ஓய்வூதிய நிதியும் இருக்கலாம். குழந்தையின் திருமணம், குழந்தையின் கல்வி போன்றவை எதுவாக இருந்தாலும் ஒரு சாத்தியமான வருமான வாய்ப்பை உருவாக்க அதிக நேரம் உள்ளது. அதனால் அதற்கேற்றவாறு நீண்ட காலம் அதிக வருமானம் தரும், அதிக ஆபத்து கொண்ட முதலீடுகளையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதிக வருமானம் தரும் பொருட்களில் முதலீடு செய்யலாம். உதாரணத்திற்கு சிறிய நிறுவன பங்குகளில் ஸ்மால் கேப்ஸ் அதிகமாக முதலீடு செய்யலாம். ஈக்விட்டிகளில் முதலீடு செய்யலாம். அதற்கேற்றவாறு அதிக ஆபத்து மற்றும் மூலதன லாபம் நோக்கி முதலீடுகளை செய்ய முடியும். எனவே இது குவிப்பு கட்டத்தின் ஒரு பகுதியாகும். இப்போது கன்சாலிடேஷன் கட்டத்தை பற்றி புரிந்து கொள்வோம். கன்சாலிடேஷன் கட்டம் எது? கன்சாலிடேஷன் மற்றும் நடுத்தர முதல் பின்னர் தொழில்நுட்ப கட்டம் என்பது பொதுவாக வாழ்க்கை சுழற்சியில் வரும் ஒரு நிலை. இதில் உங்கள் வருமானம் செலவுகளை விட அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது இங்கே அக்குமுலேஷன் என்பது மிகவும் புதிய முதலீட்டாளருக்கானது. அவர் 25 வயது முதல் 28, 29, 30 வயது வரை இருக்கலாம். இங்கே கன்சாலிடேஷன் கட்டத்தில் என்ன இருக்கிறது? இது அடிப்படையில் உங்கள் நடுத்தர தொழில்நுட்ப வாழ்க்கை. உங்களுக்கு ஏற்கனவே 5 முதல் 10 ஆண்டுகள் அனுபவம் கிடைத்துவிட்டது. இப்போது இதற்கு பிறகு உங்கள் வருமானம் அதிகரித்துவிட்டது. மேலும் இங்கே உங்கள் வருமானம் உங்கள் செலவுகளை மிஞ்சுகிறது. அதாவது உங்கள் செலவுகள் குறைவாக இருக்கின்றன, வருமானம் அதிகமாகிவிட்டது. எனவே இதன் விளைவாக இந்த நிலை முதலீட்டு இலாகாவை ஒருங்கிணைப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. இங்கே உங்கள் முதலீட்டு போர்ட்போலியோவை ஒருங்கிணைக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் ஓய்வு பெறும் கால எல்லை இன்னும் நீளமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் வெறும் 35 அல்லது 40 வயதில் தான் இருக்கிறீர்கள். அதனால் இன்னும் 15 முதல் 20 அல்லது 25 ஆண்டுகள் ஓய்வு பெறும் காலத்திற்கு இருக்கிறது. அதாவது ஓய்வு பெறும் காலம் இன்னும் தொலைவில் உள்ளது. அதனால் இங்கே இன்னும் முதலீட்டாளர்கள் மூலதனத்தை பாதுகாப்பது மற்றும் அதிக மூலதன வளர்ச்சி தரும் முதலீடுகளை தேடத் தொடங்குகிறார்கள். அதே சமயம் குறைந்த அபாயம் கொண்ட சொத்துக்களுடன் சமநிலையிலும் இருக்க வேண்டும். மீண்டும் இங்கே நீங்கள் கொஞ்சம் அதிகமான மூலதன வளர்ச்சி தரும் முதலீடு செய்யலாம், ஆனால் அது சமநிலையுடன் இருக்க வேண்டும். சில குறைந்த அபாயம் கொண்ட சொத்துக்கள். அதனால் சொத்து ஒதுக்கீடு இங்கே உங்களுக்கு உதவும். இப்போது செலவீட்டு கட்டத்தை பற்றி பேசலாம். இதுதான் அந்த காலம். வாழ்க்கை செலவுகள் சம்பாதித்த வருமானத்திலிருந்து அல்லாமல் சேமித்து வைத்த சொத்துக்கள், முதலீடுகள் மற்றும் ஓய்வூதிய நிதி போன்றவற்றிலிருந்து மூடப்படுகின்றன. இப்போது செலவீட்டு கட்டம் வந்துவிட்டது. நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையில் சம்பாதித்தது, முதலீடு செய்தது,
அதிலிருந்தே கிடைத்த வருமானம், அதிலிருந்தே உங்கள் வருமானம் உருவாகும், அதிலிருந்தே உங்கள் வாழ்க்கை செலவுகள் மூடப்படும். அதனால் இங்கே உங்களுக்கு எந்த வருமானமும் வருவதில்லை. நீங்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு கட்டங்களில் சம்பாதித்தது அல்லது முதலீடு செய்தது, அதிலிருந்து வரும் வருமானமே உங்கள் வாழ்க்கை செலவுகளுக்கு பயன்படுகிறது. இந்த கட்டத்தில் முதலீடுகளின் மீது அதிகமான நம்பிக்கை இருப்பதால் மீண்டும் வேலைக்கு செல்லும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. இதில் கவனம் முதலீட்டு போர்ட்போலியோவின் நிலைத்தன்மையில் இருக்கிறது. இப்போது நாம் பார்த்தால் நம்மால் முழுமையாக முதலீடுகளின் மீது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், ஏனெனில் நாம் இனி வேலைக்கு திரும்பப் போவதில்லை. அதனால் முதலீட்டு போர்ட்போலியோவில் நிலைத்தன்மை இருக்க வேண்டும். இன்று பொதுவாக மக்கள் எந்தெந்த வரியான முதலீடுகளை செய்கிறார்கள் பாருங்கள். எங்கு நமக்கு அதிக டிவிடெண்ட் கிடைக்கிறதோ, சில இடங்களில் வட்டி வருமானம் கிடைக்கிறதோ, வாடகை வருமானம் கிடைக்கிறதோ அங்கு முதலீடு செய்கிறோம். இவை எல்லாம் நமக்கு வழக்கமான வருமானம் தரும் வகையில் சில நிதி கருவிகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பணம் முதலீடு செய்ய வேண்டும். அதனால்தான் நாம் அதிக வளர்ச்சி நோக்கி இருக்கும் எந்த ஸ்கீம்களிலும் பணம் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு ஈக்விட்டிகளில் அதிகமாக முதலீடு செய்யப்படவில்லை, ஏனெனில் இங்கு நமக்கு டிவிடெண்ட், வட்டி வருமானம், வழக்கமான வருமானம், வாடகை வருமானம் போன்ற வருமானங்கள் தேவைப்படுகின்றன. முதலீட்டாளர்களின் நேரக்கால அளவு இன்னும் 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கலாம். அதனால் போர்ட்போலியோவில் சில முதலீடுகள் வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்துக்கு எதிரான திறனை கொண்டிருக்க வேண்டும். இன்னும் உங்கள் முதலீட்டாளருக்கு 15-20 ஆண்டுகள் இருக்கின்றன என்பதால் இங்கு சில ஈக்விட்டிகளில் முதலீடு செய்யலாம் என்று பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 15-20% போர்ட்போலியோ ஈக்விட்டிகளில் இருக்க வேண்டும். மீண்டும் செலவழிக்கும் கட்டத்திலும் பணவீக்கத்துக்கு எதிரான திறனும் கிடைக்கும். அதனால் மொத்த போர்ட்போலியோ வருமானம் அதிகரிக்கும். உதாரணத்திற்கு 100 ரூபாயில் இருந்து நீங்கள் 75 அல்லது 80 ரூபாய் அந்த வகை இன்ஸ்ட்ருமெண்ட்களில் போடலாம். அங்கு உங்களுக்கு டிவிடெண்ட், வட்டி அல்லது வாடகை வருமானம் கிடைக்கிறது. மேலும் 20, 25% அல்லது 15 முதல் 20, 25% வரை ரூபாயை நீங்கள் சில ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் அல்லது உயர் வளர்ச்சி திட்டங்களில் போடலாம். இது உங்களுக்கு பணவீக்கத்துக்கு எதிரான பாதுகாப்பு அல்லது பணவீக்கத்தை விட அதிக வருமானம் தரும். அப்படி செய்தால் உங்கள் மொத்த போர்ட்போலியோ வருமானமும் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு ஈக்விட்டியில் கூட எக்ஸ்போசர் கிடைக்கும். அதே சமயம் உங்களிடம் இருக்கும் நேரம், அதாவது இன்னும் 15-20 ஆண்டுகள் வாழ்க்கையில் மீதமுள்ள காலத்திலும் நல்ல வருமானம் கிடைக்கும். இதற்கு பிறகு வருகிறது கிட்டிங் கட்டம். இதுதான் இறுதி கட்டம். ஒருவர் உணர்கிறார் அவருக்கு அல்லது அவளுக்கு செலவழிப்பதற்கும் தேவையானதை விட அதிக சொத்துக்கள் இருக்கின்றன என்று. இது வாழ்க்கையின் இறுதி கட்டம். இங்கே உங்களுக்கு இப்போது நீங்கள் செலவழிப்பதை விட அதிகமாக உங்களிடம் இருப்பதாக தோன்றும். நிறைய பணம் வந்துவிட்டது. இப்போது உங்களுக்கு எதையும் செய்ய தேவையில்லை. இங்கே நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கே முதலீட்டின் நோக்கத்தை பற்றிய மனப்பான்மை மாறுகிறது. உங்களுடைய மனப்பான்மையும் மாறிவிடும். அதற்கேற்ப உங்கள் மரபு, ஆதரவு, தொண்டு நோக்கங்கள் மற்றும் நீங்கள் வழங்க விரும்பும் பரிசுகள் இவையெல்லாம் இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். இதுவே வாழ்க்கையின் 4 கட்டங்கள்: சேமிப்பு, திரட்டல், ஒருங்கிணைப்பு, செலவு மற்றும் பரிசளிப்பு கட்டங்கள். இப்போது நாம் ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் டாக்டிக்கல் சொத்து ஒதுக்கீடு பற்றி பேசப் போகிறோம். இது சொத்து ஒதுக்கீட்டின் ஒரு பகுதியாகும். ஒரு போர்ட்போலியோ மேலாளர் சொத்து ஒதுக்கீட்டை 2 விதமாக செய்கிறார். முதலில் ஸ்ட்ராட்டஜிக் சொத்து ஒதுக்கீடு, பிறகு டாக்டிக்கல் சொத்து ஒதுக்கீடு. அப்படியென்றால் இவை இரண்டும் என்னவென்று புரிந்து கொள்வோம். இதில் கேள்வி வர வாய்ப்பு உள்ளது. வாங்க ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் டாக்டிக்கல் சொத்து ஒதுக்கீட்டை புரிந்து கொள்வோம். பாருங்கள், முதலீட்டு பண்புகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் சொத்து ஒதுக்கீடு முடிவுகள் ஸ்ட்ராட்டஜிக் சொத்து ஒதுக்கீடு ஆகும். ஸ்ட்ராட்டஜிக் சொத்து ஒதுக்கீட்டில் எந்த பகுதி வரும்? முதலீட்டாளரின் பண்புகளை கருத்தில் கொண்டு பரிசீலிக்கப்படுவது, அதுவே இலக்கு கொள்கை போர்ட்போலியோ ஆகும். உதாரணத்திற்கு, ஒரு கிளையண்டின் நீண்டகால சொத்து ஒதுக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்றால், அல்லது அந்த முதலீட்டாளரின் இலக்குகள், குறிக்கோள்கள் மற்றும் ஒரு நீண்ட காலத்திற்கு இன்று முதல் 25 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஓய்வூதிய நிதி தேவைப்படுகிறது. இன்று முதல் 20 ஆண்டுகள் கழித்து அவருக்கு பிள்ளைகளின் திருமணத்திற்கும் கல்விக்காகவும் செலவுகள் தேவைப்படும். அதனால் அந்த இலக்கை அடைய இன்று நாம் செய்யும் முதலீடுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். அதைத்தான் ஏசே என்று அழைக்கிறார்கள். ஏசே என்பது நீண்ட காலத்திற்கு முதலீட்டாளரின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை அடைய வடிவமைக்கப்பட்ட ஒரு நீண்ட கால அசெட் அலோகேஷன் முடிவாகும். அதற்கு பிறகு அசெட் அலோகேஷனில் ஒரு டைனமிக் கூறும் வருகிறது. அதைத்தான் நாம் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் என்று அழைக்கிறோம். வாங்க டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் டிஏ என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் பொதுவாக குறுகிய கால அசெட் அலோகேஷன் முடிவாக கருதப்படுகிறது. இப்போது இந்த குறுகிய கால அசெட் அலோகேஷன் முடிவு என்றால் என்ன? அதாவது இது ஒரு முடிவு எண் 1 திறப்பு ஏசே. ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் என்பது நீண்டகால அசெட் அலோகேஷன் முடிவாகும். அதை நீங்கள் ஒருமுறை எடுத்துவிட்டு விட்டுவிடுகிறீர்கள். இது என்னவென்றால் குறுகிய கால அசெட் அலோகேஷன் முடிவாகும். மற்றும் இதை எடுப்பதன் நோக்கம் என்னவென்றால் நிதி சந்தையில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே. உதாரணமாக, ஒரு முதலீட்டாளர் இருந்தார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், 2020- கொரோனா வைரஸ் காரணமாக சந்தையில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட்ட போது ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் கொண்ட போர்ட்போலியோ என்பது எந்த முதலீட்டாளருக்கும் வாங்கி வைத்திரு என்ற மாதிரியாக இருந்தது. ஆனால் ஒரு டைனமிக்காக உருவாக்கப்பட்ட போர்ட்போலியோ, அதாவது அதில் நாம் டைனமிக் மற்றும் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனை சேர்த்தால் என்ன நடக்கும்?
இன்வெஸ்டர் இந்த வீழ்ச்சியின் நன்மையை பயன்படுத்துவதற்காக குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் முதலீடு செய்வார். அது மிகவும் குறுகிய காலமாக இருக்கும். அவர் லாபம் எடுத்து வெளியேறுவார். அல்லது மற்றொரு பக்கம் சில முதலீட்டு வாய்ப்புகள் மார்க்கெட்டில் வரும். அல்லது எந்த ஒரு துறையும் மார்க்கெட்டில் செயல்பட விரும்பும் போது, உதாரணத்திற்கு ஐடித்துறை. கொரோனா வைரசுக்கு பிறகு ஐடித்துறை நன்றாக செயல்பட்டது. அதனால் அந்த குறிப்பிட்ட துறையையும் விளையாடுவதற்காக செய்யப்படும் முதலீடுகளும் அவையும் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனின் ஒரு பகுதியாகும். டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இவை குறுகிய கால அசெட் அலோகேஷன் முடிவுகள். இதில் நாம் மிகவும் குறுகிய காலத்துக்காகவே பணம் சம்பாதித்து அதிலிருந்து வெளியேற வேண்டும். நம்முடைய நீண்டகால முதலீடு அப்படியே மாறாமல் இருக்கும். இந்த இசை மற்றும் டாக்டிக்கல் பில் நமக்கு குறுகிய கால வாய்ப்புகள் நிதி சந்தைகளில் கிடைக்கும் போது அவற்றில் நாம் முதலீடு செய்வது, அதில் முதலீடு செய்து வருமானம் ஈட்டுவதற்காகவே செய்யப்படுகிறது. டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனில் இருந்து கொஞ்சம் வருமானம் சம்பாதித்த பிறகு அடுத்ததாக என்ன நடக்கும்? போர்ட்போலியோவை பதிவு செய்வோம் மற்றும் போர்ட்போலியோ மீண்டும் இலக்கு அலோகேஷனுக்கு சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் முடிவுகள் சந்தையில் நேரம் செலவிட வேண்டும். அதற்கு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் டிஏ என்பது சந்தையை டைமிங் செய்வதற்காக, அதாவது ஒரு வகையில் நீங்கள் சந்தையின் இயக்கங்களை இங்கே பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். அதனால் நீங்கள் சந்தையை டைமிங் செய்கிறீர்கள். இப்போது இன்று கடைசி தலைப்பாக போர்ட்போலியோவை மீண்டும் சமநிலைப்படுத்துவது பற்றி பேசலாம். எந்த போர்ட்போலியோவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம். மேலும் அதை காலந்தோறும் மீண்டும் சமநிலைப்படுத்தவும் அவசியம். காலாண்டுதோறும் செய்ய வேண்டுமா, அரை வருடம் ஒருமுறை செய்ய வேண்டுமா, வருடத்திற்கு ஒருமுறை செய்ய வேண்டுமா என்பது போர்ட்போலியோ மேலாளரின் முடிவில் உள்ளது. ஆனால் இதை செய்வது அவசியம். இதற்கான தேவை எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம். போர்ட்போலியோவில் உள்ள சொத்துக்களின் விலை மாற்றம் காரணமாக மீண்டும் சமநிலைப்படுத்தும் தேவை ஏற்படுகிறது. நீங்கள் எடுத்துள்ள போர்ட்போலியோக்கள், வாங்கியுள்ள பாதுகாப்புகள் ஆகியவற்றின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் அப்போதுதான் இந்த சமநிலைப்படுத்தும் தேவை உங்களுக்கு வரும். உதாரணத்திற்கு, உங்கள் போர்ட்போலியோ 50% ஈக்விட்டி, 50% கடன் என இருந்தது. அடுத்த வருடம் உங்கள் ஈக்விட்டி போர்ட்போலியோ 50- இருந்து ஆகஸ்ட் 1960 அதிகரித்துவிட்டது. அதாவது அதில் உங்கள் போர்ட்போலியோவின் மதிப்பு அதிகரித்துவிட்டது. அப்படியென்றால் அங்கே மீண்டும் உங்கள் போர்ட்போலியோவை ரீபேலன்ஸ் செய்ய நீங்கள் ஈக்விட்டியில் இருந்து கொஞ்சம் லாபத்தை பதிவு செய்ய வேண்டி வரும். இந்த வகையில் நீங்கள் பேலன்ஸ் செய்ய வேண்டும். மேலும் போர்ட்போலியோக்களில் முதலீட்டாளர்களின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டால் ரீபேலன்சிங் அவசியமாகும். ரிஸ்கானன்ஸ் கூட. அடுத்த வருடம் அந்த பண்டில் முதலீட்டாளரின் ரிஸ்க் அப்படி கொஞ்சம் மாறலாம். அவருக்கு புதிய இலக்குகள் வரலாம் அல்லது புதிய இலக்கு ஏதும் சேர்க்கப்படலாம். அந்த வகையில் அந்த ரிஸ்க் டாலரன்ஸை பார்த்து அதற்கும் ரீபேலன்சிங் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படியென்றால் நண்பர்களே, இந்த அத்தியாயத்தில் இருந்து இதுவே எல்லாம். இப்போது இந்த அத்தியாயத்தின் சில கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 1, முதலீட்டு செயல்முறையில் முதல் படி எது என்பதை உருவாக்குவது. மிகவும் தெளிவாக நாம் படித்தோம். முதல் படி எது? ஆப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட், முதலீட்டு கொள்கை அறிக்கை, நிதி அறிக்கை அல்லது பணப்புழக்க அறிக்கை. IPS என்று அழைக்கப்படுவது முதலீட்டு கொள்கை அறிக்கை. இது முதலீட்டு செயல்முறையின் முதல் படி, அதாவது IPS உருவாக்கப்படுவது. முதலீட்டு செயல்முறையில் முதல் படி என்ன? IPS கீழ்காணும் எந்த ஒன்று முதலீட்டு நோக்கமாக கருதப்படுகிறது? இப்போது முதலீட்டு நோக்கங்கள் என்னென்ன இருக்க முடியும்? மூலதன பாதுகாப்பு, மூலதன வளர்ச்சி, நடப்பு வருமானம் அல்லது மேலே கூறிய அனைத்தும். அப்படியென்றால் பாதுகாப்பும் ஒரு நோக்கம் இருக்கலாம், வளர்ச்சியும் இருக்கலாம், வருமானமும் இருக்கலாம் என்று நாம் பார்த்தோம். அதனால் மேலே கூறிய அனைத்தும் தான் சரியான பதில். அசெட் அலோகேஷன் என்பது முதலில் நிதிகளை 4 வகை சொத்து வகைகளில் திரிக்கும் செயல்முறை. மாற்றம் உள்ள வருமானங்களை பற்றி கவலைப்படுவது, வெவ்வேறு சொத்துக்களுடன் தொடர்புடைய அபாயங்களை பற்றி கவலைப்படுவது அல்லது முதலீட்டாளர்களின் வருமானங்களுக்கு இடையிலான தொடர்பை பற்றி கவலைப்படுவது. அசெட் அலோகேஷன் என்பது என்னவென்றால், அது நம்மால் வெவ்வேறு சொத்து வகைகளில் ஒரு முதலீட்டாளரின் பணத்தை பகிர்ந்தோ அல்லது பிரித்தோ ஒதுக்குவது ஆகும். இதுதான் நிதிகளை சொத்து வகைகளாக பிரிக்கும் செயல்முறை. இந்த கட்டம் என்பது முதலீட்டாளர்கள் தங்கள் ஆரம்பம் முதல் நடுத்தர வருமான ஆண்டுகளில் தற்காலிக தேவைகளை பூர்த்தி செய்ய சொத்துக்களை சேர்க்க முயற்சிக்கும் நிலை. உதாரணமாக, கல்விக்கான டவுன் பேமெண்ட் மற்றும் வீட்டில் இருப்பது போன்றவை. இதற்கு பிறகு அக்யூமுலேஷன் கட்டம் வருகிறது. செலவழித்தல், பரிசளித்தல் அல்லது ஒருங்கிணைத்தல் ஆகியவை ஓல் டீல் கம் அண்டர் அக்யூமுலேஷன். அக்யூமுலேஷன் கட்டம் என்பது முதலீட்டாளர் தன் ஆரம்பம் முதல் நடுத்தர ஆண்டுகளில் இருக்கும் போது சொத்துக்களை சேர்க்க முயற்சிக்கும் அந்த நிலை. உங்களுடைய சில குறுகிய கால இலக்குகளுக்காக சில சொத்துக்களை சேர்க்க வேண்டும். உதாரணமாக, குழந்தைகளின் கல்வி அல்லது வீட்டுக்கான கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் இவை அனைத்தும் அவர்களின் குறுகிய மற்றும் நெருங்கிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பின்வரும் எந்த படி போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையில் பொருந்தும்? பாலிசி உருவாக்கும் அறிக்கை ஆய்வு, கிளையண்ட் அல்லது முதலீட்டாளரின் தற்போதைய நிதி மற்றும் பொருளாதார நிலை அல்லது போர்ட்போலியோவை உருவாக்குதல். போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறையின் படிகள். இந்த மூன்றும் அதன் ஒரு பகுதியாகும். எனவே பதில் மேலே உள்ள அனைத்தும். அப்படியென்றால் நண்பர்களே, இதுதான் இந்த அத்தியாயமான போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறை. அத்தியாயம் எண் 9, சீரிஸ் பிற்பகல் 9 மணியில் இருந்து வந்த அனைத்தும். டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது மிகவும் முக்கியமான அத்தியாயம்.
9, 10, 11 மற்றும் 12 ஆகியவை மிகவும் முக்கியமான அத்தியாயங்கள். குறைந்தது 7 கேள்விகள் 9, 10 கேள்விகளும் இங்கிருந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் தெளிவாக உங்களுக்கு விளக்க முயற்சி செய்துள்ளோம். மேலும் முக்கியமான புள்ளிகளை மட்டும் தொடும் வகையில் இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளோம். அதனால் தயவு செய்து வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்ற அத்தியாயங்களுக்கான வீடியோக்களையும் பார்க்க எங்கள் லிங்கில் செல்லலாம். மிகவும் நன்றி நண்பர்களே.